கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திலே முதல் நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாதங்கள் உருண்டோடுகின்றன, வருடங்களும் மிக வேகமான பாய்ச்சலில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே தீவிரத்தில் கர்த்தர் நமக்காக தீவிரமாய் இருக்கிறார் என்கிறது நிச்சயம். ஏசாயா 60 கடைசியிலே நான் பார்க்கிறோம், நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை எவ்வளவு தீவிரமாய் நமக்கு செய்ய வேண்டுமோ அவ்வளவு தீவிரமாய் செய்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் சொன்ன வசனம் வாக்குத்தத்த வசனம் அல்ல. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாத செய்தி என்னவென்றால், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். மிகவும் சுருக்கமான ஆனால் செறிவு நிறைந்த அருமையான வசனம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலின் நடுவிலே கடந்து போகிற யாவருக்கும் இந்த வசனம் ஒரு கைத்தூக்கலாக காணப்படுகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் தெளிவாக ஆயிரம் பேருக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இந்த சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லுகிற இந்த புத்தகத்தை எழுதின தேவனுடைய மனுஷன், ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தினார், என் எலும்புகளை நொறுக்கினார், எனக்கு விலங்கை பாரமாக்கினார், எனக்கு சிங்கம் போல இருக்கிறார், கரடி போல இருக்கிறார், எனக்கு எல்லாவித சோதனைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவர் மூலமாக கடந்து வருகிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென்று ஒரு இடத்துல அவர் புரிந்து கொள்கிறார், இது தேவனாலே வருகிற காரியம் அல்ல. 21ஆம் வசனத்தில், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி திடீரென்று ஒரு வெளிப்பாடு கிடைத்தவனாய், எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறது, என் தேவனிடத்திலிருந்து இவைகளெல்லாம் எனக்கு பாரமாய் நொறுக்குதலாய் கைவிடப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்று எண்ணத் தோன்றுகிற சகலமும் இப்பொழுது நம்பிக்கைக்கு நேராய் நடத்தப்படுகிறது என்று சொல்லி அவன் உணர்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அருமையா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நாம் உணர வேண்டிய காரியம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே. நம்மை பாரப்படுத்தினால் நம்மால் தாங்க முடியுமா? நம்மை நொறுக்கினால் பிறகு நாம் கட்டப்பட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் நொறுக்கினால் அதற்கு பிறகு சாப்டருங்கிறதே கிடையாது, வாழ்க்கை என்பதே கிடையாது. அவருடைய ஒரு சின்ன தொடுதல் போதும் நாம் நிர்மூலமாகிறதற்கு. ஆனால் இந்த புலம்பலின் புத்தக ஆக்கியோன் கண்டுபிடித்த ஒரு காரியம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இவைகளெல்லாம் நமக்கு நடந்தது, பாரங்கள் ஏற்றப்பட்டது, எலும்புகள் நொறுக்கப்பட்டது, நம்மை கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக இந்த உலகம் நடத்தி கொண்டிருந்தது. இதுவரைக்கும் நான் நினைத்தேன் கர்த்தர் என்னை அப்படியே கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது, கர்த்தர் கைவிடவில்லை, அவருடைய கிருபையை கொண்டு நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும், இதுவரைக்கும் பாரமாயிருந்த காரியங்கள், இதுவரைக்கும் இருளாயிருந்த காரியங்கள், இதுவரைக்கும் நொறுக்குதலின் அனுபவத்திற்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு நேராக ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக்கப்படுகிறது. இதை கர்த்தர்
ஒவ்வொரு நாளும் கேர் பண்ணி கவனித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நம்மை கவனித்து பார்க்க சொல்லுகிறதன் அர்த்தம், அவைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர், கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றும், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் நம்மை விசேஷமாய் கவனிக்கிறார், நமக்கு விசேஷமான காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாகவே ஆண்டவரையே நாம் பாரம் என்று சொல்லுகிறதற்கு தயங்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நான் நல்வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டும், அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதுப்பித்து தருகிறார். பாரம் நிறைந்த இந்த உலகத்திலே, வருத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே, தோல்விகள் ஏமாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடவில்லை என்கிறதை நாம் புரிந்து கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அற்புதமான பாதையிலே கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி அதே புத்தகத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறதை பார்க்கும்போது, எரேமியா சொல்லுகிறதை பார்க்கும்போது அது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நமக்கு நிச்சயம், அவருடைய விடுதலை நமக்கு நிச்சயம். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி, மிகுந்த கிருபை, அதாவது அளவில்லாத கிருபை, நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நமக்கு அதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு புரியவில்லை, நமக்கு தகுதியே இல்லாத சூழ்நிலையிலும் மிகுந்த கிருபையினால் அவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். கடைசியில இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று 57ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். பயப்படாதே என்ற வார்த்தை சொல்லி நம்மை கைவிடாத தேவனாய், நம்முடைய கரம் பிடிக்கிற தேவனை இந்த மாதத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் கைவிட மாட்டார். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் அவர் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். எரேமியாவின் கண்ணீருக்கு அவர் பதில் தந்தார். தாவீதின் கண்ணீர்களுக்கு கர்த்தர் பதில் தந்தார். அன்னாளின் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தந்தார். கண்ணீர் விட்டு கதறின நெகேமியாவுக்கு கர்த்தர் பதில் தந்தார். எத்தனையோ பேர் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய கண்ணீரை ஊற்றி இருக்கிறார்கள். கர்த்தரின் சார்பாக, கர்த்தரின் காரியமாக கண்ணீர் வடிக்கிறவருடைய கண்ணீர் முத்துக்களாக சேகரிக்கப்படுகிறது. கடைசி நாளிலே கர்த்தர் நம்முடைய கிரீடங்களிலே அந்த முத்துக்களை பதிப்பார். அவர் கைவிட மாட்டார். இந்த காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். எந்தெந்த விஷயத்தில் கைவிடப்பட்டது போல உணர்கிறீர்களோ, இந்த செப்டம்பர் மாதத்தில் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு அவர் கைப்பிடித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? நல்ல பிதாவே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை பாரப்படுத்தினாரோ, என்னை சஞ்சலப்படுத்தினாரோ, என்னை நொறுக்கினாரோ என்று சொல்லி கூக்குரல் இடுகிற, சஞ்சலப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையினால் இறங்குகிறார் என்கிற அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பேன் என்று சொல்லி தீர்மானித்து இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கை பெற, கர்த்தருடைய கைவிடுதல் என்கிற காரியமே இராதபடிக்கு கர்த்தருடைய கைப்பிடித்தல் என்கிற காரியம் மாத்திரமே அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எப்படியாவது உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளையை பறிக்கலாம் என்று பிசாசு நினைத்தாலும் பிதாவின் கைகளிலிருந்து யார் பறித்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விடுகிறதை உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் பெருமையாய் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.